ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நாம் படிக்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிறத பற்றி கவலையே படாமல் முடிவு ஒன்று தான். முடிவு பண்ணியாச்சுப்பா, அவன் வர்றாங்களோ இல்லையோ நாம் போகிறோம், அது நடக்குதோ இல்லையோ நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேசுவோம். அதைத்தான் இன்னைக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப பெரிய டஃப்பான கான்செப்டில் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தைகளை இணைச்சா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்துடும். என்ன, ஒரு புது ரூட் வேர்டு மட்டும் போட போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். பாருங்க, நடந்தாலும் நடக்காட்டியும், இருந்தாலும் இல்லாட்டியும், வந்தாலும் வராட்டியும், நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேர்பை சொல்கிறீங்களோ அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தை மாறிடும். சரிங்களா? போனாலும் போகாட்டியும், ஓகே, உதவி கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். நடந்தாலும் இருந்தாலும் அப்படின்ட்டு வேர்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் வார்த்தைகள் மாறிக்கிட்டே வரும். எழுதுனாலும் எழுதாட்டியும், சொன்னாலும் சொல்லாட்டியும், இந்த மாதிரி. சரிங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வெதர் ஆர் நாட். வெதர் ஆர் நாட் இதுதான் நம்ம ஆங்கிலத்தில் வச்சுருக்க ரூட் வேர்டு. வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸுக்கு நடுவில் போடணும். எப்போ போடணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெயின் கிளாஸஸ் வேணும், 2 கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். சரிங்களா? அதில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலோ நடக்காட்டியோ, வந்தாலோ வராட்டியோ, தெரிஞ்சாலோ தெரியாட்டியோ, எதை வந்து கவலைப்படாமல் நாம் சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து நாம் பிளேஸ் பண்ணணும். ஓகே, எந்த விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை என்ன பண்ணணும், ரூட் வேர்டுக்கு அடுத்து போடணும். நாம் ஒரு முடிவெடுத்து வச்சுருப்போம், வந்தாலும் வராட்டியும் நான் போவேன். நல்லா கவனிக்கணும். அவங்க வந்தாலும் வராட்டியும், அவர்கள் வந்தாலும் வராட்டியும்ங்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இங்கேயும், நாம் போகிறோண்டா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு முடிவு எடுத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நாம் கான்செர்ட்டுக்கு போகிறோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நாம் கான்செர்ட்டுக்கு போகிறோம். அதை வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகே, மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் நாம் கச்சேரிக்கு போகிறோம். ஓகே, இல்லாட்டி போகிறோம். நல்லா கவனிக்கணுங்க. போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது ஃப்யூச்சரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டினோட் பண்ணி சொல்கிறோம். மழை வந்தாலும் வராட்டி நம்ம கச்சேரிக்கு போகிறோம்டா. அப்போது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை நல்லா பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டோம். அப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ரைட். பாருங்கள், மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும், அப்போ இந்த பர்டிகுலர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அப்படிங்கிறது கூட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை இது. ஓகே, அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்டாக எழுதணும். கம்ப்ளீட் சென்டென்ஸ் பாருங்கள், கம்ப்ளீட் சென்டென்ஸ் அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும், இங்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? பாருங்கள், நாம் கச்சேரிக்கு போகிறோம். ஓகே, எழுதலாங்களா? we will go to the concert. நாம் கச்சேரிக்கு போகிறோம். எந்த கேப்பும் எதுவுமே தேவையில்லை, கமா கிமா எதுவும் வேண்டாம், அப்படியே ரூட் வேர்டை போடுங்க. வெதர் ஆர் நாட் மழை பெய்தாலும் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ மழை பெய்கிறது, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் போடணும். ஓகே, அவ்வளோதான். ரைட். இங்கே ஃப்யூச்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரெசென்ட்டில் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக வரும். ஓகே, இப்படி தான் எல்லா சென்டென்ஸும் வருது மேக்ஸிமம். அதனால் நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், we will go to the concert whether or not it rains. சிம்பிள். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நாம் கான்சர்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற முடிவை ஈஸியாக சிம்பிளாக சொல்லியாச்சு இந்த சென்டென்ஸ் வச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாம் ஹோம்ஒர்க் போயிடலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார்ம் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் வேணும், அப்புறம் ஒரு ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாஸ். சென்டென்ஸை பாருங்களேன். இப்போ நாம் வந்தாலும் வராவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படியும் சொல்லலாம். வந்தாலும் வராட்டியும், ஓகே, வர்றாங்களோ இல்லையோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தில் தான் வரும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரிங்களா? பாருங்கள், ஒருவருடன் நீங்கள் ஒத்து போகிறீர்களோ இல்லையோ, அப்போ இந்த வார்த்தை வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இன்னைக்கு படிக்க போகிற ரூட் வேர்டு தான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு வரும் அப்படின்ட்டு. மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம். அதாவது இந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ, இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கும் நாம. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எதை வந்து நம்ம கரெக்டாக முடிவு பண்ணி உறுதியோடு இருக்கோமோ அதை ஃபஸ்ட் எழுதணும். சரிங்களா? பாருங்க, மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம். ஓகே, நாம மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம். எழுதிடலாங்களா? பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். இட் இஸ் important to be polite. ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே எந்த சப்ஜெக்டும் போடலை. நாம் மரியாதையாக நடந்து கொள்வது அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலை. சிம்பிளாக இருக்கனால இட் இஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பொலைட். மரியாதையாக நடந்து கொள்வது அவசியம். அடுத்து பாருங்கள், ஒத்து போகிறோமோ இல்லையோ, அப்போ அந்த ரூட் வேர்டு இப்போ வந்துடணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதியாச்சு. இப்போ அடுத்து ரூட் வேர்டு போட போகிறோம். ஓகே, வெதர் ஆர் நாட், அவ்வளோதான். வெதர் ஆர் நாட், ஒருவருடன் நீங்கள் ஒத்து போகிறீர்களோ இல்லையோ. ஓகே, ஒருவருடன் நீங்கள் ஒத்து போகிறீங்களோ இல்லையோ. நீங்கள் அப்படின்னா யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். வெதர் ஆர் நாட் யூ, ஓகே, யூ அக்ரி வித் சம்ஒன். ஏன்னா ஒருவருடன் தானே போட்டிருக்கோம், அப்போ சம்ஒன். அண்ட் அட் த சேம் டைம் நல்லா கவனிக்கணும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம எழுதியிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் சிம்பிள் எழுதியிருக்கோம். சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் இருந்தாலும் இந்த பக்கம் நீங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே போடுங்க. அடுத்த ஸ்லைடில் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ப்ரெசென்ட் வந்தாலும் பின்னாடி ப்ரெசென்ட் போட்டுக்கோங்க, இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ் வந்தாலும் பின்னாடி ப்ரெசென்ட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்களேன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பொலைட் வெதர் ஆர் நாட் யூ அக்ரி வித் சம்ஒன். அப்படியே பேச்சு வழக்காக நீங்கள் அப்படியே சரளமாக பேசி பழகணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பொலைட் வெதர் ஆர் நாட் யூ அக்ரி வித் சம்ஒன். ஓகே, சொல்லி சொல்லி பாருங்கள் நிறையா டைம். சரிங்களா? அடுத்து, வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இரவு 9 மணிக்கு கடை மூடப்படும். இரவு 9 மணிக்கு கடை மூடப்படும். இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கன்ஃபார்மாக ஒரு விஷயம் நடக்கும். என்னது? நைட் 9 மணிக்கு கடையை மூடிடுவாங்க. எழுதலாங்களா? பாருங்கள், இரவு 9 மணிக்கு கடை மூடப்படும். ஓகே, the shop will close at 9 PM. நான் ஏன் அட்டு போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். எதுக்கு அட்டு போட்டிருக்கேன்? எக்ஸாக்டாக 9 மணிக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதனால தான் அட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? பாருங்களேன், the shop will close at 9 PM. உடனே ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, வெதர் ஆர் நாட், வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஒரு சிலர் கஸ்டமர்ஸ் ஆர் தேர்னு சொல்லுவீங்க. கரெக்டாக சொல்ல போனால் தேர் ஆர் கஸ்டமர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதான் கரெக்ட். தேர் ஆர் கஸ்டமர்ஸ். அப்போ வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத போட்டாலே இந்த வெதர் ஆர் நாட் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படிங்கிற மீனிங் கொடுத்துரும். ஓகே, பாருங்க, நாட் தேர் ஆர் கஸ்டமர்ஸ், அவ்வளோதான். இப்படி எழுதினாலே போதும். இப்போ தேர் ஆர் கஸ்டமர்ஸ், கஸ்டமர்ஸ் இருக்கிறார்கள். வெதர் ஆர் நாட் போட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படி வந்துடும் மீனிங். சிம்பிள். பாருங்களேன், the shop will close at 9 PM whether or not there are customers. there are customers. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். ஓகே, அவர்களிடமிருந்து எனக்கு தகவல் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். ஓகே, 2 டைம் எழுதிட்டோம். பாருங்கள், அவர்களிடமிருந்து எனக்கு தகவல் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். அப்போது பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிடணும். நான் உங்களை தொடர்பு கொள்வேன். எப்படி எழுதலாம்? ஐ வில் கான்டாக்ட் யூ. அவ்வளோதான், வில்லு வந்துருச்சு. ஐ வில் கான்டாக்ட் யூ, உடனே ரூட் வேர்டை போடணும். வெதர் ஆர் நாட், பாருங்களேன், அவர்களிடமிருந்து எனக்கு தகவல் கிடைத்தாலும், அவங்ககிட்டருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சாலும் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ரிசீவ் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது இன்னொரு ஆங்கிளில் சிம்பிளாக சொல்லலாம். எப்படி தெரியுங்களா? பாருங்கள், ஐ ஹியர் ஃப்ரம் தெம்.
அவ்வளோதான். இதுவும் அதுவும் ஒரே அர்த்தம் தான். ஐ ஹியர் ஃப்ரம் தெம் அப்படின்னா எனக்கு அவங்ககிட்ட இருந்து தகவல்கள் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதே மீனிங்கை வந்து என்ன பண்ணிட்டோம்னா வெதர் ஆர் நாட் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு அவங்ககிட்ட இருந்து தகவல் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி ஐ வில் கான்டாக்ட் யூ. ஐ வில் கான்டாக்ட் யூ. சேர்த்து சொல்லுங்க. ஐ வில் கான்டாக்ட் யூ வெதர் ஆர் நாட் ஐ ஹியர் ஃப்ரம் தெம். ஐ ஹியர் ஃப்ரம் தெம். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட் டென்ஸை வச்சு. சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் போடக்கூடிய சென்டென்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்கணும், நெகட்டிவில் போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? எப்படி இந்த வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாலும் என்ன தான் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்கும். பாசிட்டிவில் போட்டால் தான் இந்த மீனிங்கை கன்வே பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அது நன்றாக இருந்ததோ இல்லையோ அவள் அதை சாப்பிட்டாள். அவள் அதை சாப்பிட்டாள். அப்போது கம்ப்ளீட் மீனிங் எங்கே வருதோ அந்த சென்டென்ஸை தான் ஃபஸ்ட்டு தூக்கி என்ன பண்ணணும், நாம் முன்னாடி எழுதணும். பாருங்கள், அவள் அதை சாப்பிட்டாள். சிம்பிள், இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஷீ ஏட் இட். அவ்வளோதான். சாப்பிட்டாள் V2 பாஸ்ட். ஓகே, ஷீ ஏட் இட். அவள் அதை சாப்பிட்டாள். இருந்ததோ இல்லையோ அதுக்காக நம்ம வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். இருந்ததோ இல்லையோங்கிற வார்த்தை வந்துருச்சு. என்ன இருந்ததோ இல்லையோ, அது நன்றாக இருந்ததோ இல்லையோ. அப்போது இருந்ததோ இல்லையோ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். மீதி இருக்கிறது அது நன்றாக அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் நடந்ததுனால அது நன்றாக இருந்தது அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போ தான் மீனிங் வரும். சரிங்களா? அது நன்றாக இருந்தது அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு உணவாக ஃபுட்டாக இருக்கிறதுனால டெலிஷியஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். சரிங்களா? வெதர் ஆர் நாட் இட் வாஸ் டெலிஷியஸ். இட் வாஸ் டெலிஷியஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஷி ஏட் இட் வெதர் ஆர் நாட் இட் வாஸ் டெலிஷியஸ். ஷி ஏட் இட் வெதர் ஆர் நாட் இட் வாஸ் டெலிஷியஸ். சிம்பிள். அடுத்து பாருங்கள், எல்லா பதில்களும் எனக்கு தெரிந்ததோ இல்லையோ நான் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கேட்பாங்க, மச்சான் எப்போ எழுதுன்னு அப்படின்ட்டு. ஆன்சர் தெரிஞ்சோ இல்லையோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுட்டேன். பேஜுக்கு 1 மார்க் போட்டாலும் 99 மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லுவானுங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஓகே, எல்லா பதில்களும் எனக்கு தெரிந்ததோ இல்லையோ நான் அனைத்து வினாக்களுக்கும் பதில் அளித்தேன். இதைத்தான் ஃபஸ்ட் எழுதணும். நான் அனைத்து வினாக்களுக்கும் பதில் அளித்தேன். ரொம்ப சிம்பிள். ஐ என்ன பண்ணணுமா, பதில் அளித்தேன். ஏன்னா எப்பயுமே வேர்பு சென்டென்ஸோட கடைசியில் தான் வரும் தமிழில். ஓகேங்களா? ஐ ஆன்சர்ட் என்ன பண்ணேன், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்தேன். ஐ ஆன்சர், நான் பதில் சொன்னேன். எதற்கு? ஆல் த கொஷின்ஸ். அவ்வளோதான். ஐ ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ். ரூட் வேர்டு என்ன? வெதர் ஆர் நாட். வெதர் ஆர் நாட். எல்லா பதில்களும் எனக்கு தெரிஞ்சோ இல்லையோ. அப்போ எப்படி நம்ம எழுதணும்? எல்லா பதில்களும் எனக்கு தெரிந்தது அப்படின்னு நம்ம எழுதணும். பாசிட்டிவில் எழுதணும். ஓகே, வெதர் ஆர் நாட் ஐ நியூ. ஏன் இது V2 அதனால நியூ அப்படின்னு போடுறோம். ஐ நோன்னு போட்டுறக்கூடாது. ஓகே, வெதர் ஆர் நாட் ஐ நியூ ஆல் த ஆன்சர்ஸ். அவ்வளோதான், ஆல் த ஆன்சர்ஸ். பாருங்க, ஐ ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் வெதர் ஆர் நாட் ஐ நியூ ஆல் த ஆன்சர்ஸ். ஐ ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் வெதர் ஆர் நாட் ஐ நியூ ஆல் த ஆன்சர்ஸ். சிம்பிள். அது முற்றிலும் நம்ப தகுந்ததாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவரது கதையை நம்பினேன். அந்த கதை உண்மையான கதையா டுபாக்கூர் கதையான்னு தெரில. அது நம்புற மாதிரி இருக்குதா நம்புறமா அதெல்லாம் நான் எதுவும் கண்டுக்கலைங்க. அவரோட கதையை நான் நம்பினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் அவரது கதையை நம்பினேன். ஓகே, ஐ பிலீவ்டு ஹிஸ் ஸ்டோரி. நான் அவரது கதையை நம்பினேன். ஐ பிலீவ்டு ஹிஸ் ஸ்டோரி வெதர் ஆர் நாட். ஓகே, இருந்தாலும் இல்லாவிட்டாலும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும்? அது முற்றிலும் நம்ப தகுந்ததாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும். அப்போ பாசிட்டிவில் எழுதுனா எப்படி எழுதுவோம்? அது முற்றிலும் நம்ப தகுந்ததாக இருந்தது அப்படின்னு நம்ம எழுதணும். ரொம்ப சிம்பிள். பாருங்க, 8 மீது இங்கே எழுதிடலாம். இட் சவுண்டட் முழுவதும் தானே. அப்போது என்டையர்லி. என்டையர்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹோல் திங்ஸை நம்ம என்டையர் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவோம். சவுண்டட் என்டையர்லி பிளாசிபிள். புது வார்த்தையாக இருக்கா பாருங்கள், பிளாசிபிள். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக மீனிங் வரும். பாருங்கள், இட் சவுண்டட் என்டையர்லி பிளாசிபிள். முற்றிலும் நம்ப தகுந்ததாக இருந்தது அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா சவுண்டட் பாஸ்ட் டென்ஸ். சொல்லி பாருங்கள் ஃபுல்லாக. ஐ பிலீவ்ட் ஹிஸ் ஸ்டோரி
whether or not it sounded entirely plausible. I believed his story whether or not it sounded entirely plausible. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தாங்க இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டோட வேலையே. இதை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம்? சும்மா அப்படியே பறக்க விட போகிறீங்க எல்லா சென்டென்சஸும். ஓகே ரைட். இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் வேலைக்கு செல்வார். கடவுள் பதில் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் காமாட்சி தினமும் பிரார்த்தனை செய்வாள். அவர்கள் போதுமான அளவு பயிற்சி செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த அணி மிகவும் சிறப்பாக விளையாடியது. சம்பளம் பிரபு எதிர்பார்த்தது போல் இருந்துச்சோ இல்லையோ, அவன் அந்த வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். ரூட் வேர்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள், என்ன டென்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, அண்ட் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.